ஓவர் டோஸு உடம்புக்கு ஆகாதுங்க அப்படின்னு தான் தோணுது சாண்ட்ரா பார்க்குற மாதிரி. இப்போ தான் வந்து ப்ரமோவில் சாண்ட்ரா எவிக்ஷன் ப்ரமோலே காமிச்சிட்டாங்க. எப்படி பார்வதி கம்ருதீன் வந்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறோம் அப்படின்றது ப்ரமோலே கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே தான் ஈக்குவலாக நடந்திருக்கு. பார்வதி கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணாங்க, கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சாண்ட்ராவோட எவிக்ஷனையும் ஈக்குவலாக இல்லை அதுக்கு மேலேயே வந்து அதே மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான பேலன்ஸ்னே தெரியல. இதுதான் ஓவர் டோஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாண்ட்ரா வந்து அந்த தள்ளி விட்டுட்டு அதோடைய நேச்சுரலாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் ஃபைனலிஸ்ட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க ஓவராக ட்ராமா பண்ணி அதெல்லாம் கூட ட்ராமான்னு ஒத்துக்கலாம். ஆனால் கமருதீன் காலுக்கு விழுகிறப்போ ஒன்று பண்ணாங்க பாருங்க கான்சியஸாக, அதில் தான் அவங்க ஒரே அடியாக மேலேருந்து டப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 9வது சீசன். இத்தனை பிக் பாஸ் சீசனில் இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி ட்ரோல் வாங்கினது சாண்ட்ரா மட்டும்தான். ஜூலி, அதுக்கப்புறம் மாயா, இல்லை பூர்ணிமா, இவங்கெல்லாம் விட பல மடங்கு இவங்க தூக்கி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.